श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः. कामासिकाष्टकத்திலே இன்றைக்கு 6வது ஸ்லோகம். விகஸ்வர நகஸ்வருக்ஷத ஹிரண்யவக்ஷஸ்தலீ நிரர்கள விநிர்கள த்ருதிர சிந்து சந்தியாயிதா அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அஹம் பிரதமிகா மிதః பிரகடிதாஹ பாஹவஹ. இதனுடைய கருத்து, விகஸ்வரா மிகவும் பளபள என்று இருக்கிறது, பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது நகம். நரசிம்மனுடைய நகங்களுக்கு பிரகாசம் அதிகமாக இருக்கிறது. பிரகாசத்துக்கும் மேலாக அதற்கு இருக்கிற முக்கிய குணம், அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஸ்வரு என்றால் வஜ்ராயுதத்துக்கு பெயர். ஆயுதங்களுக்குள்ளே உயர்ந்ததாக சொல்லப்படுகிற இந்திரனாலே உபயோகிக்கப்படுகிற வஜ்ராயுதம் போல நரசிம்மனுடைய நகங்கள் ஒவ்வொன்றுமே இருக்கின்றன. அதனாலே க்ஷதம் அடைந்திருக்கிறது ஹிரண்யகசிபுவனுடைய வட்சஸ். நரசிம்மனுடைய நகத்தாலே காயம் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஹிரண்ய வட்சஸ் இருக்கே, அந்த வட்சஸ்தலத்தில் இருந்து ரத்தம் பாய்கிறது, வழிகிறது. எப்படி வழிகிறது? நிரர்களமாக வழிகிறது. அர்களம் என்று தாழ்பாளுக்கு பெயர். நிரர்களம் என்றால் தாழ்பாள் இல்லாமல் என்றால் தட்டு தடை தங்கு தடை இல்லாமல் அது வழிந்து கொண்டிருக்கிறது. ரத்தம் ஹிரண்யகசிபுவனுடைய மார்பிலிருந்து வழிகிறது. விநிர்களத்தை பெருகிக் கொண்டிருக்கிற ருதிர சிந்து, ரத்த நதி. ஒரு ரத்தம் நதி போல ஓடுகிறது, அவ்வளவு ரத்தம் வழிந்திருக்கிறது. அது நரசிம்மன் மேலேயும் கூட தெளிக்கிறது. அதனாலே சந்தியாயுதம், சந்தியா காலத்திலே ஆகாசம் எப்படி செக்க செவேல் என்று ஆகுமோ, அதே மாதிரி நரசிம்மருடைய பாகுக்கள் எல்லாம் கூட, கைகள் எல்லாம் கூட சிவந்து விட்டன. ஏன் சிவந்தன என்றால், ஹிரண்யகசிபுவனுடைய மார்பிலிருந்து பெருகுகிற இரத்த நதி அவருடைய கைகளின் மீது பட்டதினாலே, தெளித்ததினாலே செக்க செவேல் என்று ஆகிவிட்டன, சந்தியா காலம் போலே. அந்த பாகுக்கள் நரசிம்மனுடைய திரு கைகள், அவந்து என்னை காப்பாற்றட்டும். நரசிம்மருடைய கைகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாங்க. அந்த கைகளுக்கு பிரார்த்தனை பண்ணுகிறார், என்னுடைய ரட்சணத்தை அந்த கைகள் பண்ணட்டும். எந்த கைகளிலே நகங்கள் எல்லாம் பளிச்சென்று இருந்து வஜ்ராயுதம் போல் இருந்து ஹிரண்யனுடைய மார்பை கீண்டு இரத்த பெருக்கை ஏற்படுத்தினவோ, அந்த கைகள் என்னை அவந்து காப்பாற்றட்டும். யாருடைய கைகள் என்றால், மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய. மதன ஆசிகா என்பதும் காம ஆசிகா என்பதும் ஒன்றுதான். காமாசிகா என்று வேளுக்கைக்கு பெயர். தமிழிலே வேள் இருக்கை, அதை அனுவதித்தால் சம்ஸ்கிருதத்திலே மதன ஆசிகா. இந்த மதனாசிகா என்று ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறதே, இந்த க்ஷேத்திரத்திலே நரசிம்மர் இருக்கிறாரே. நரசிம்மர் என்பதற்கு நர என்பதற்கு பதில் மனுஜா, சிம்ஹா என்பதற்கு பதில் பஞ்சவக்த்ரா, இதெல்லாம் பரியாஜ பதங்கள். நரசிம்ஹா என்று சொல்வதையே மனுஜ பஞ்சவக்த்ரா என்று கூட சொல்லலாம். மனுஷனும் சிங்கமுமாய் கலந்திருக்கிறவன். அந்த மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய நரசிம்மருடைய பாகவஹா திருக்கைகள் மாம் என்னை அவந்து காப்பாற்றட்டும். அந்த திருக்கைகளுக்கு மேலும் விசேஷணங்கள் இடுகிறார். அகம் பிரதமிகா என்று ஒன்று, பிரகடிதாகவாக என்று இன்னொன்று. மிதக ஒன்றுக்கொன்று அகம் பிரதமிகாக, நான் முன்னே என்று போட்டி போட்டுக்கொண்டு செயலாற்றக்கூடியவையாம் அந்த கைகள். 4 திருக்கைகள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் நரசிம்மன் ஏவுகிற காரியத்தை பண்ணுவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு பண்ணுமா. இது ஒரு கவியினுடைய கற்பனை தான். திருக்கைகள் ஒன்றுக்கொன்று சளைத்தவை இல்லை என்று. பிரகடிதாகவாக
ஆகவும் என்றால் யுத்தம். யுத்தத்தை பிரகடனம் பண்ணிவிட்டன இந்த பாகுக்கள். அந்த பாகுக்கள் தானே அந்த ஹிரண்யனுடைய வட்சஸ்தலத்திலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றன. நரசிம்மன் அந்த பாகுக்களை ஏவி விட்டு விட்டார். அவை யுத்தம் பண்ணுகின்றன, மார்பிலே கிழிக்கின்றன, துதைக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த பாகுக்கள் திருக்கைகள் என்னை காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதற்கு முன்னே ஒரு ஸ்லோகத்திலே திருக்கண்களை வர்ணித்தார். இந்த ஸ்லோகத்திலே திருக்கைகளை வர்ணிக்கிறார், பார்வையை பற்றி. இந்த மாதிரி அதற்கு முன் ஸ்லோகத்திலே யோகாசன பரியங்காசனத்தை வர்ணித்தார். இப்பொழுது நாம் பார்த்தோமே, அதே தாத்பரியத்தை, கருத்துரையை இன்னும் ஒரு தடவை பார்த்து விடுவோம். காமாசிகா நரசிம்மருடைய கைகள் என்னை காப்பாற்றட்டும். இதுதான் இதிலே முக்கியமான அவந்து என்பதுதான் கிரியாபதம். காப்பாற்றட்டும் கைகள். அந்த கைகள் எப்படிப்பட்டவை என்பது மற்ற பதங்களிலே இருக்கின்றன. அந்த கைகளுடைய நகங்கள் வஜ்ராயுதங்கள் போலே இருக்கின்றன. ஹிரண்யகசிபுவினுடைய மார்பை கீறி விட்டன. அந்த மார்பிலிருந்து குபுகுபுவென்று இரத்த வெள்ளம் பீரிட்டு தங்கு தடையின்றி நதி போல பாய்ந்தது. அந்த ரத்தம் பட்டதாலே அந்திக்கால சிவப்பு நிறத்தை நரசிம்மருடைய பாகுக்கள் அடைந்தன. இந்த யுத்தத்தை பண்ணின போது நரசிம்மருடைய கைகள் ஒன்றோடொன்று போட்டி போட்டுக்கொண்டு நான் முன்னே நான் முன்னே என்று சண்டையிட்டன. அந்த நரசிம்மர் வேளுக்கையிலே இப்பொழுது வீற்றிருக்கிறார். மதநாசிகா மனுஜ பஞ்சவத்திரராக. அவருடைய கைகள் பாகவக மாம் அவந்து என்னை காப்பாற்றட்டும் என்று ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம், அர்த்தம் முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தை ரசிக்க போகிறோம். ஒரு கவியினுடைய ஸ்லோகமாக இதை நாம் ரசிக்க போகிறோம். நகங்கள் பற்றி இதிலே 4 வார்த்தைகள் இருக்கின்றன. நரசிம்மருடைய நகங்கள் பற்றி. நரசிம்மருடைய நகங்கள் பற்றியே ஸ்தோத்திரம் எழுதினவர்கள் கூட உண்டு. நரசிம்மருடைய நகஸ்துதி என்கிற ஸ்தோத்திரம் கூட உண்டு. இதிலே என்ன 4 வார்த்தைகள் இருக்கின்றன என்றால், விகஸ்வர என்று ஒரு வார்த்தை, அவை பிரகாசிப்பவை என்று அர்த்தம். நகங்கள், நரசிம்மருடைய கை நகங்கள் ஒரு சந்திரன் போல, நட்சத்திரம் போல, ரத்தனம் போல பிரகாசிக்கின்றன, வெள்ளை வெளியேறு இருக்கின்றன. இரண்டாவது கருத்து நகம் பற்றி ஸ்வரு என்கிற பதத்திலே. ஸ்வரு என்று வஜ்ராயுதத்துக்கு பெயர். இந்த நகங்கள் வஜ்ராயுதம் போலே இருக்கின்றன. வஜ்ராயுதத்தை ஒருவன் மேலே போட்டால் அவன் பிழைப்பதே கஷ்டம். வஜ்ராயுதம் கூறாக இருக்கும். இந்திரனுடைய ஆயுதம், பகவானுக்கும் அது ஆயுதம். இப்பொழுது இந்த நகமே ஸ்வரு போல ஆகிவிட்டது. அதோடு கூட அந்த நகங்கள் பண்ணின காரியம் க்ஷதம் பண்ணியது. ஹிரண்யனுடைய வட்சஸ்தலத்திலே க்ஷதம் பண்ணியது. க்ஷதம் என்று புண்ணுக்கும் காயத்துக்கும் பெயர். இந்த விரல் நகமானது அவனுடைய மார்பிலே புண்ணை ஏற்படுத்தியது. வினிர்கலத், இந்த நகத்தை அங்கே கீறினதுனாலேதான் ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது என்று நகத்தினுடைய நிறத்தை பற்றியும், நகத்தினுடைய கூர்மையை பற்றியும், நகத்தினுடைய காரியங்களை பற்றியும் 4 வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்திலே இருக்கின்றன. அதே மாதிரி அந்த நகத்தை தன்னுடைய அவயவமாக கொண்ட பாகுக்கள் இருக்கின்றனவே, 4 திருக்கைகள், அவற்றை பற்றியும் இந்த ஸ்லோகத்திலே 4 வார்த்தைகள் இருக்கின்றன. அதிலே முதல் வார்த்தை மேற்கூறியவாறு நகங்களை கொண்டது என்று. அந்த பாகுவிலே 10 நகங்கள் இருக்கின்றன. 10 நகங்களும் மேலே சொன்ன நிறம், கூர்மை இவற்றையெல்லாம் கொண்டிருக்கின்றன. அதற்கடுத்ததாக ருதிர சிந்து சந்தியாயிதா. ருதிரம் என்றால் ரத்தம். ரத்தம் நதி போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த பாகுவிலே இரத்த கரையினாலே சிவப்பு நிறம் ஏற்பட்டிருக்கிறது. அகம் பிரதமிகாஹ, ஒன்றோடொன்று போட்டி போட்டுக்கொண்டு யுத்தம் பண்ணுபவை. நரசிம்மர் இந்த ஹிரண்யகசிபுவனோடு யுத்தத்துக்கு அந்த நகத்தை ஏவி விட்டு, அந்த
பாகுக்களை ஏவிவிட்ட உடனே பாகுக்கள் நான் முன்னே என்று அந்த யுத்தத்தை பண்ணினவாம். பிறகு பாஹவஹ என்று பன்மை பகுவச்சனம், நிறைய பாகுக்கள் என்று. எத்தனை என்று இங்கே சொல்லவில்லை. சில பேர் நினைக்கிறார்கள் நரசிம்மர் கழுத்துக்கு கீழே மனுஷ ரூபம், மேலே சிம்ம ரூபம் என்று சொன்னபடியினாலே பாகுக்கள் என்று என்பது கழுத்துக்கு கீழே இருக்கிற மனுஷ ரூபத்தினுடைய அவயவமானபடியினாலே நரசிம்மருக்கு 2 பாகுக்கள் தான் இருக்க வேண்டும் என்று. அது இல்லை என்பதை தெரிவிப்பதற்கு இங்கே பாகவஹா என்ற பகுவச்சனம். நமக்கு ஞாபகம் இருக்கிறது, சம்ஸ்கிருதத்திலே 2க்கு த்விவச்சனம் என்று தனியாக ஒன்று இருக்கிறது, பாகு பாகு பாகவஹா என்று. அந்த பாகு என்கிற பதத்தை இங்கே பிரயோகிக்கவில்லை, 2 கைகள் என்று சொல்லவில்லை, 2க்கும் மேற்பட்ட கைகள் என்று சொல்லி இருக்கிறார். அதனாலே இங்கே நரசிம்மர் சதுர்புஜராகத்தான் சேவை சாதிக்கிறார். இங்கே மட்டுமில்லை, பல திவ்ய தேசங்களிலேயும் நரசிம்மர் 4 திருக்கைகளுடன் 2 திருக்கைகளிலே சங்க சக்கரதாரியாகத்தான் நாம் சேவிக்கிறோம். அதனாலே பாகவஹா, நிறைய கைகள். கைகள் ஒன்றோடொன்று போட்டி போட்டுக்கொண்டு காரியம் பண்ணுகின்றன. இப்படி நரசிம்மருடைய நகங்களை பற்றியும் நரசிம்மருடைய கைகளை பற்றியும் நாம் இந்த ஸ்லோகத்திலே வர்ணனைகளை பார்த்தோம். இந்த ஸ்லோகத்திலே சில வேடிக்கைகள் இருக்கின்றன. அந்த வேடிக்கைகளிலே ஒன்று சங்கையினாலே வேடிக்கை, எண்களை கொண்டு வேடிக்கை. இப்பொழுதுதான் பார்த்தோம் கைகள் 4 இருக்கின்றன, அதனாலே பாகவஹா என்று போட்டிருக்கிறார் என்று. அவருக்கு தொடைகள் 2 இருக்கின்றன. புராணம் என்ன தெரிவிக்கிறது? அவருடைய 2 தொடைகளிலேயும் இரண்யனை கிடத்தி வைத்துக் கொண்டு பிளந்தார். அவருக்கு கண்கள் 3 இருக்கின்றன என்று போன ஸ்லோகத்திலே, இதுக்கு முன் ஸ்லோகத்திலே பார்த்தோம். தபனேந்த்வக்னிநயனஹ தாபானபசினோதுனஹ என்ற இடத்திலே அவர் முக்கண்ணன் என்று பார்த்தோம். இந்த ஸ்லோகத்திலே கைகள் 4 என்பதை மட்டுமில்லாமல் முகம் எத்தனை என்றால், இங்கே ஒரு வேடிக்கை பண்ணுகிறார். முகம் என்னவோ ஒன்றுதான், சிங்க முகம் இருந்தால் கூட அதை பஞ்சவக்திரம் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. மதநாசிகா மனுஜ பஞ்சவக்திரஸ்யமாம் என்று. பஞ்சவக்திரம் என்றால் சட்டென்று நமக்கு புரிகிற அர்த்தம் 5 முகங்கள் என்று. நரசிம்மருக்கு 5 முகங்கள் இல்லையே, ஏன் பஞ்சவக்திரம் என்று சொல்கிறார் என்று பார்த்தோமானால், பஞ்சவக்திரம் என்று சிங்கத்துக்கு பெயர். பஞ்சவக்திரான், பஞ்சானன, பஞ்சாசிய என்றெல்லாம் சொல்லுகிற வழக்கம். சிங்கத்துக்கு ஒரு முகம் கொண்ட சிங்கத்துக்கு தான் 5 முகத்தான் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், அந்த இடத்திலே பஞ்சா என்பதற்கு 5 என்ற அர்த்தம் கிடையாது. பஞ்சா என்பதற்கு வேறொரு அர்த்தமும் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை இங்கே கொண்டிருக்க வேண்டும். அது என்ன அர்த்தம் என்றால், பஞ்சா என்றால் விசாலமான, விஸ்தரித்திருக்கிற என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது வேறு எந்த பதங்களிலே வந்திருக்கிறது என்றால், பஞ்சகச்சம் என்ற இடத்திலே 5 கச்சங்கள் என்று அர்த்தம் சொல்லுவாரும் உண்டு, விசாலமான கச்சத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தமும் சொல்லுவாரும் உண்டு. பஞ்சா என்பதற்கு விஸ்தாரமான, விசாலமான அர்த்தத்திலே பிரயோகம் நிறைய இருக்கிறது. பஞ்சிதம், பிரபஞ்சிதம், பிரபஞ்சா என்கிற பதம் கூட அதிலிருந்து வந்ததுதான், மிகவும் பெரிசாக இருக்கிறது. அந்த காரணத்தாலே சிங்கங்களுக்கு பஞ்சவக்திரன் என்று பெயர் வந்திருக்கிறது. அந்த பதத்தை இங்கே போட்டது இந்த வேடிக்கையை அதிகப்படுத்துவதற்காக. சங்கைகளிலே வேடிக்கை, நகங்களை உபயோகப்படுத்தினார். எத்தனை நகங்கள்? அவருக்கு 2 திருக்கைகளிலே இருக்கிற நகங்களை மட்டும்தான் உபயோகப்படுத்தினார். வேறு 2 திருக்கைகளிலே சங்க சக்கரம் தரித்துக் கொண்டிருக்கிறார். 2, 5, 10 நகங்கள். ஆகா, இந்த சங்கைகளை கவனிக்க வேண்டும் என்பதற்காக பஞ்சவக்திரா என்கிற பதத்தின் மூலம் ஒரு வேடிக்கை. அதற்கு பிறகு இன்னொரு வேடிக்கை, இது சொல் வேடிக்கை. அகம் பிரதமிகா மிதஹ என்று இருக்கிறது. அகம் பிர என்பதை விட்டுவிட்டு அதற்கு மேலே பார்த்தோமானால் சமிகா மிதஹ என்று இருக்கிறது. அந்த சமிகா மிதா என்பதை திருப்பி வாசித்தாலும் அதே பதம்தான், சமிகா மிதா என்பதுதான் வரும். இந்த 5 எழுத்து பதம் இடமிருந்து வலமாக வாசித்தாலும் வலமிருந்து இடமாக வாசித்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது. வேடிக்கைக்கு இந்த மாதிரி பதங்களை
வெவ்வேறு பாஷைகளிலே பண்ணி விளையாடுவது வழக்கம். தமிழிலே இந்த மாதிரி நிறைய வேடிக்கைக்காக வைத்திருக்கிறார்கள். விகட கவி என்று ஒரு பதம், அதை தலைகீழாக வாசித்தால், தலைகீழாக என்றால் வலமிருந்து இடமாக வாசித்தோமானால் அப்பவும் விகட கவி என்று மாறாமலே வருகிறது. அதே போல இன்னொன்று மோரு போருமோ என்று, அதுவும் அதே மாதிரி தலைகீழாக வாசித்தாலும் மாறாத பதம். தேரு வருதே என்று ஒன்று, மாடு ஓடுமா என்று ஒன்று. இதெல்லாம் தமிழிலே வேடிக்கையாக குழந்தைகள் சிறுவர்கள் விளையாடுவார்கள். இதே மாதிரி புதுசாக பதங்களை நாம் கண்டுபிடிக்க முடியுமா என்று. இப்பொழுது சமிகா மிதா என்று இங்கே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பதமாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே நிறைய வேடிக்கைகள் பண்ணுகிறார், அதனால இந்த வேடிக்கையையும் நாம் ரசிக்கலாம். அடுத்த வேடிக்கை என்ன என்றால், ஒரு பெரிய சமஸ்த பதம், ரொம்ப நீளமானது. விகஸ்வர நகஸ்வருக்ஷத ஹிரண்யவட்சஸ்தலீரிரர்களவினிர்களதிருதிர சிந்து சந்தியாயிதா என்று 2 பாதங்கள் முடிகிற வரைக்கும் ஒரே பதமாக இருக்கிறது. இதுதான் அதிகபட்சமாக சமாச பதத்துக்கு நீளம் பத்தியங்களிலே சொல்ல முடியும். ஏனென்றால் 2 பாதம் முடிக்கும் பொழுது பதத்தை முடித்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் உண்டு சந்த சாஸ்திரத்திலே. ஆனால் அந்த 2 பாதங்கள் வர வரைக்கும் ஒரே பதமாக விகஸ்வரமான நகம் என்கிற ஸ்வருவினாலே காயப்படுத்தப்பட்ட ஹிரண்யனுடைய மார்பு பிரதேசத்திலிருந்து தங்கு தடை இல்லாமல் பெருகி வழிகிற இரத்த நதியினுடைய இரத்த நதியாலே சந்தியாயிதாக சிவப்படைந்திருக்கிற என்று ஒரே பதமாக போட்டிருக்கிறார். விக்கிரக வாக்கியம் நாம் ஜாக்கிரதையாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அதுவே கூட ஒரு வேடிக்கை தான். காமாசிகாஷ்டகத்திலே மற்ற எந்த ஸ்லோகத்திலேயும் இவ்வளவு பெரிய ஒரு பதத்தை போட்டதில்லை என்று. அதற்கு பிறகு சில பதங்கள் ஒன்று மாதிரியே இன்னொன்று இருக்கின்றன. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலே எதை பற்றின வர்ணனை என்றால், பாஹவஹ என்று ஸ்லோகம் முடிகிறது. பாஹவஹ பாகுக்கள் என்பதை பற்றிய வர்ணனை. அவை எத்தனை என்று கேட்டால் பகவஹ என்று சொல்ல வேண்டும். பகுவாக இருக்கின்றன. பாஹு பகுவாக இருக்கிறது. பாஹவஹ பகவஹ. சரி, அவை செய்கிற காரியம் என்ன என்றால் ஆஹவஹ என்று கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஒரு பதில். ஆஹவஹ என்று யுத்தத்துக்கு பெயர். இதை நாம் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரகட்டித்தா ஆகவா பாகவஹா என்று பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்கிறார். யுத்தத்தை பிரகடனம் பண்ணுகிற இந்த பாகுக்கள் இவை என்று. அப்படி பதங்களை யமகாலங்காரம் வரும் போல பக்கத்தில் பக்கத்தில் போட்டதும் ஒரு வேடிக்கை. இப்பொழுது இன்னொரு வேடிக்கை பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்திலே நரசிம்மருடைய அவயவங்கள், சரீரத்திலே அவயவங்கள் எத்தனையோ இருக்கின்றன திருமேனியிலே. அதிலே 5-6 அவயவங்களை இங்கே பேசுகிறார். சிலவற்றை நேரடியாக பேசுகிறார். நேரடியாக பேசுகிறவை எவை என்றால் நகத்தையும் கைகளையும் நேரடியாக பேசியிருக்கிறார். நக என்றும் பாகவஹா என்றும். அதோடு நிறுத்தாமல் மற்ற எத்தனையோ அவயவங்களை இங்கே ஒளித்து வைத்து பேசுகிறார். அந்த அவயவத்தை சாட்சாத்தாக வர்ணிக்கிற விவட்சை கிடையாது, அந்த எண்ணத்தில் பண்ணவில்லை. ஆனால் வெவ்வேறு பதங்களிலே ஒளிந்திருக்கும்படியாக சரீராவயவங்களை வைத்திருக்கிறார். உதாரணமாக கட்டி என்று ஒரு அவயவம், அரைப்பகுதி, இடுப்பு பகுதி என்று அர்த்தம். இடுப்புக்கு கீழ்ப்பகுதிக்கும் கட்டி என்று பெயர். அந்த அவயவம் இங்கே இந்த ஸ்லோகத்திலே எங்கே வந்திருக்கிறது என்றால் பிரகட்டித என்ற இடத்திலே. இந்த கட்டி என்கிற அர்த்தத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரகட்டிதா என்றால் பிரகடனம் பண்ணப்பட்ட என்றுதான் அர்த்தம். இருந்தாலும் அதிலே கட்டி என்கிற அவயவ பெயர் மறைந்து வரும்படியாக அமைத்திருக்கிறார். அதற்கடுத்ததான் அவயவம் மூக்கு என்பது, அதற்கு சம்ஸ்கிருதத்திலே நாசிகா என்று பெயர்.
நாசிகா என்பது இந்த ஸ்லோகத்திலே வந்திருக்கிறதா என்றால் மூக்கை பற்றி சாட்சாத்தாக எதுவும் வர்ணனை கிடையாது. இருந்தாலும் நாசிகா என்ற பதத்தை வரவழைத்து விட்டார். எங்கே வரவழைத்திருக்கிறார்? மதநாசிகா மனுஜ பஞ்சவத்ரஸ்யமாம் என்று மதநாசிகா என்று இருக்கிறது. வாஸ்தவத்திலே முதலிலே இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுது பல பேர், அடியேன் உள்பட, மதநாசிகா என்றால் மதம் பிடித்த மூக்கு என்று அர்த்தம் ஒட்டி வரவில்லையே என்று பார்த்து கொண்டிருந்தோம். பிறகு ஆச்சாரியரிடம் அர்த்தம் கேட்ட பொழுது அடியனுடைய ஆச்சாரியர் யஜ்வா நாராயண தாத்தையாரி மகாதேஷ்கன் எல்லா ஸ்தோத்திர பாடங்களுக்கும் ராத்திரி வேளைகளிலே கொத்திமங்கலம் என்கிற கிராமத்திலே ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து 4-5 பேர் மாற்றும் கேட்டுக்கொண்டிருக்க எல்லா அர்த்த விசேஷங்களை எல்லாம் சாதிப்பார். நாசிகா என்பது இங்கே வந்திருக்கிறது. ஆனால் பதத்தை அப்படி பிரிப்பதற்கில்லை. மதன ஆசிகா என்று பிரிக்க வேண்டும். மதனம் என்று மன்மதனுக்கு பெயர், காமன் என்ற அர்த்தம். காம ஆசிகா என்பதைத்தான் மதன ஆசிகா என்று போட்டிருக்கிறார். காமாசிகாஷ்டகம் என்றுதான் ஸ்லோகத்தின் பெயரிலே காமாசிகா என்றுதான் இருக்கிறது. காமாத திவசன் என்றுதான் ஆரம்பிக்கிறது. மற்ற எல்லா ஸ்லோகங்களிலேயும் காமாசிகா காமாசிகா என்றுதான் இருக்கிறது. இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் மட்டும் காமா என்பதற்கு பதில் மதனா என்று பரியாய பதத்தை இட்டிருக்கிறாரே. காமாசிகா என்று சொல்லாமல் மதனாசிகா என்று சொல்லி இருக்கிறாரே, அதே அர்த்தம்தான். இருந்தாலும் ஏன் இந்த பதத்தை இங்கே போட்டார் என்றால், இந்த ஸ்லோகத்திலே அவருக்கு வேறொரு வேடிக்கையிலே விவற்றை. என்ன வேடிக்கை என்றால், வெவ்வேறு அவயவங்கள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும், அவற்றை கூறும் பதங்கள் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்றன. நாசிகா, மூக்கு என்று ஒரு அவயவம், அது இந்த ஸ்லோகத்திலே வர வேண்டும் என்பதற்காக மதன ஆசிகா என்று போட்டு மத நாசிகா என்பதை வரவழைத்து விட்டார். மதநாசிகா என்ற இடத்திலே நாசிகா என்கிற மூக்கு வந்து விட்டது. வக்ஷஸ் என்கிற மார்பு வக்ஷஸ்தலி என்கிற இடத்திலே நேராகவே வந்து விட்டது. ஆனால் அந்த சரீராவயவும் நரசிம்மருடைய வட்சத்தை சொல்லவில்லை, ஹிரண்யனுடைய வட்சத்தை சொல்லுகிறது. இருந்தாலும் அவயவங்களுடைய பெயர்கள் நிறைய இதிலே ஒழித்து வைக்கின்றன. இதெல்லாம் ஒரு வேடிக்கை. வேடிக்கைகள் முக்கியமா? அதுவும் ஹாஸ்ய ரசம் என்பது தேசிக சுக்திகளிலே தேவையா என்று கேட்டால், நிறைய ஹாஸ்ய ரசங்கள் இருக்கின்றன தேசிகனுடைய சுக்திகளிலேயே. அதையும் கூட அவர் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். தேசிகனுடைய கொள்கை புங்கே ஸ்வபோகமகிலம் பதிசேஷ போகம் என்பது கொள்கை. அதாவது உனக்கு எது எது எல்லாம் இன்பம் பயக்கிறதோ அதையெல்லாம் நீ பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு அந்த இன்பத்தை நீ அனுபவிப்பாயாக என்று. அதன்படிதான் நமக்கு சப்தங்களிலே வேடிக்கை, இரட்டை பொருள் வேடிக்கை, இந்த மாதிரியான பதங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிற வேறு சொற்கள் என்கிற வேடிக்கை, இந்த வேடிக்கைகள் எல்லாம் நமக்கு இன்பம் பயக்கின்றன. மற்ற கவிகள் எல்லாம் கூட இந்த வேடிக்கைகளை பண்ணுகிறார்கள். அந்த வேடிக்கைகளை கூட பெருமாள் விஷயமாக பண்ணி பகவத் போக சேஷமாக்கி, இது ஒரு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு கைங்கரியம். நாம் புஷ்பம் சமர்ப்பிப்பது போல, வஸ்திரம் சமர்ப்பிப்பது போல, இந்த சொல் மாலை என்று ஒன்று இருக்கிறது. இந்த வேடிக்கைகளோடு ஹாஸ்யரசத்தோடு கூடின சொல், அதையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று. பாகவா என்பது ஸ்பஷ்டமாகவே இருக்கிறது. வக்திரம் என்றால் முகம், பஞ்சவக்திரஸ்யா என்ற இடத்திலே இருக்கிறது. சிங்கம் என்று அங்கே அர்த்தம். சந்தி என்றால் மூட்டு என்று பெயர். முழங்கை, முழங்கால் முதலிய இடங்களிலே இருக்கிற மூட்டுகளுக்கு சந்தி என்று பெயர். அது கூட இங்கே இருக்கிறது. ருதிர சிந்து சந்தியாயிதா என்று. வாஸ்தவத்திலே இங்க சந்தியா என்றுதான் பதம். சந்தி ஆயுதாக என்று பிரிக்கலாம். ஆனால் அந்த பிரித்து அர்த்தத்திலே நோக்கு கிடையாது. இருந்தாலும் அதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், மற்ற இடங்களெல்லாம் மற்ற சரீராவயவங்களுடைய பெயர்களை எல்லாம் வேடிக்கையாக உள்ளே நுழைத்திருக்கிறாரே, அப்பொழுது சந்தி என்றால் மூட்டு என்பதும் கூட இருக்கிறதே என்பதை காண்பிப்பதற்காக. களம் என்று ஒன்று, கழுத்து என்று அர்த்தம். களதளம் என்று சொல்வார்கள். கல்தா என்கிற பதம் கூட அதிலிருந்துதான் வந்திருக்கிறது, கழுத்தை பிடித்து இழுப்பது. களம் என்றால் தொண்டை. அந்த தொண்டை என்கிற அர்த்தம் விவட்சிதமாக இல்லாவிட்டாலும் கூட நிரர்கள விநிர்களது என்ற இடத்திலே களம் என்பது 2 தடவை வந்து விட்டது. இதிலிருந்து என்ன பார்க்கிறோம்? சரீர அவயவங்கள் பலவற்றினுடைய பெயர்களை இந்த ஒரு ஸ்லோகத்திலே பல பல இடங்களிலே
ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் பார்த்தோமானால் இது கூட ஒரு வேடிக்கை. இப்படியாக வெறும் சிறுவர்கள் பாலர்கள் எல்லாம் ரசிக்கும்படியான வேடிக்கைகளை தேசிக சூக்திகளிலே காண முடியும். இந்த மாதிரி நிறைய வேடிக்கைகள் இருக்கின்றன. பாதுகா சகஸ்ரத்திலே சித்திர பத்ததி என்று ஒன்று இருக்கிறது. அதிலே இந்த மாதிரியான வேடிக்கைகள் உண்டு. யாதவாபியுதயத்திலே 6வது சர்க்கம் கோவர்தனவர் பூஜா வர்ணனம். அதிலே இந்த மாதிரி நிறைய வேடிக்கைகள் 100 ஸ்லோகங்களிலே பண்ணுகிறார். இப்படி சப்தங்களிலேயும் அர்த்தங்களிலேயும் வேடிக்கை பண்ணி அதையும் கூட பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது, அந்த சொல் மாலை கூட அவருக்கு சூட்டுவது என்பது ஒரு கைங்கரியம். அதை இந்த ஸ்லோகத்திலே தேசிகன் ரசிக்கும்படியாக பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். வேடிக்கைகளை பார்த்தாயிற்று. இப்ப ஸ்லோகத்தினுடைய ஆழ்ந்த பொருள்களுக்கு போகிறோம். முதல் பதம் விகஸ்வரா என்று. விகஸ்வரா என்றால் பிரகாசிக்கின்ற என்று அர்த்தம். நகங்களை, நரசிம்மருடைய நகங்களை வர்ணிக்கும் பொழுது கூர்மையை சொல்ல வேண்டியது அவசியம்தான். ஏனென்றால் அந்த நகங்களாலே அவர் மலை போல் இருக்கிற, பாறை போல் இருக்கிற, கடினமாக இருக்கிற ஹிரண்யனுடைய வட்சத்தையே அவர் நகத்தாலே குத்தி கீண்டி விட்டார் என்றால் அந்த நகம் என்கிற ஆயுதம் அவருக்கு எவ்வளவு கூர்மையாக இருந்திருக்க வேண்டும், அதை வர்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் நகம் பிரகாசிக்கிறது, விகஸ்வரமாக இருக்கிறது என்பதை எதற்காக வர்ணிக்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வஜ்ராயுதம் விகஸ்வரமாக இருக்கும், அதுபோல இந்த நகமும் விகஸ்வரமாக இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகவும், பெருமாளுடைய நகங்கள் அழுக்கு எதுவும் இல்லாமல் பல பளவென்று இருக்கின்றன. சாமுத்திரிகா லட்சணம் படி இருக்கிற மனுஷர்களுக்கெல்லாம் நகங்கள் விகஸ்வரமாக இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காகவும் நரசிம்மருடைய நகத்தை வர்ணிக்கும் பொழுது பளிச்சென்று இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படித்தான் வழக்கம். நகங்களை வர்ணிப்பவர்கள் அது பளிச்சென்று இருப்பது என்பதைத்தான் முதலிலே வர்ணிப்பார்கள். அதே மாதிரி வேறு கவிகள் நகத்தை வர்ணிக்கும் பொழுது பளிச்சென்று இருக்கிறது என்று வர்ணிக்கிற ஸ்லோகம் ஒன்றை பார்க்க போகிறோம் இப்பொழுது. பிரசஸ்தயோஸ்தாவகஹஸ்தயோர்விது தசாவதாரான் விததே நகாத்மனா என்று அரசாணிபாலை வெங்கடாதரியினுடைய ஸ்லோகம் நகத்தை தான் வர்ணிக்கிறார். என்ன சொல்கிறார்? அடடா, 10 நகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நகமும் எவ்வளவு வெளுப்பாக இருக்கின்றன தெரியுமோ? நிலாவே வந்த மாதிரி, சந்திரனே வந்த மாதிரி இருக்கின்றன. அதற்கு மேலே அவர் கவியினுடைய கற்பனை குதிரையை ஓட வைக்கிறார். கற்பனை குதிரையை எதற்காக? சந்திரன் 10 சந்திரனாக ஆகி இங்கே வர வேண்டும் என்று. 10 நகம் அல்லவா இருக்கிறது, ஒரு சந்திரன் தானே இருக்கிறான், அவன் ஏன் 10 ரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், சந்திரனுக்கு விது என்று ஒரு பெயர். விதுகு என்பது சந்திரனுடைய பரியாய பதங்களிலே ஒன்று. அதே விதுவுக்கு விபுவான பகவான் நாராயணனும் ஒரு பெயர். சந்திரன் பார்த்தான், பகவான் நாராயணனுடைய பெயரை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாராயணன் போலவே இன்னும் சில காரியங்களை பண்ணினால் என்ன என்று. நாராயணன் என்ன பண்ணினார் என்றால் 10 அவதாரங்களை எடுத்தார். மத்ஸ்யம், கூர்மம் இத்தியாதியாக. நாம் ஒரே சமயத்திலே நாமும் விது என்ற பெயர் வைத்துக் கொண்டிருப்பதனாலே 10 சந்திரனாக அவதரித்து விட்டு அந்த நகமாக ஆகிவிட்டால் என்ன என்று 10 நகமாக ஆகிவிட்டான் என்று வேடிக்கைப்படுகிறார். தசாவதாரான் விததே நகாத்மனா என்று. நகங்கள் சந்திரன்கள் போல அப்படி பளிச்சென்று இருக்கின்றன என்பது சொல்வது விவற்றை. அதனாலே சந்திரன் 10ஆக வந்து விட்டான் இங்கே என்று. இன்னொரு இடத்திலே நகங்கள் நட்சத்திரங்கள் போல மின்னுகின்றன என்று. நக்ஷத்திரமேவ தவவைமி நக்ஷத்திரமேவ தமவைமி நகம் துவதீயம். உன்னுடைய நகமானது நட்சத்திரம் என்றே நான் நினைத்துக் கொள்கிறேன். அங்கே ஒரு வேடிக்கை வைத்திருக்கிறார். நகம் என்பதை ந என்று வேறு பதம், கம் என்று வேறு பதமாக பிரித்தால் நட்சத்திரத்துக்கு எதிராக ஒன்று வரும். அந்த அடுத்த வேடிக்கைகள் நமக்கு தேவையில்லை. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது நகங்கள் வெளுப்பாக நிலா போலவும் நட்சத்திரம் போலவும் இருக்கும் என்பதை கவிகள் அப்படி வர்ணிக்கிற வழக்கம் உண்டு என்று. அதனாலதான் நரசிம்மருடைய நகங்களை இங்கே வர்ணிக்கும் பொழுது விகஸ்வர நக, பளிச்சென்று பிரகாசிக்கின்ற நகங்கள் என்று சொன்னார். அதற்கடுத்தது நகஸ்வரு. ஸ்வரு என்று ஒரு பதம் இருக்கிறது.
ஸ்வரு என்றால் வஜ்ராயுதம் என்ற அர்த்தம். அகராதிகளுக்கு பதிலாக பத்யரூபமான கோஷங்கள் நிறைய இருக்கின்றன சம்ஸ்கிருதத்திலே. அதிலே ஸ்வரு என்பதற்கு பர்யாய பதங்கள், அதாவது அதே அர்த்தத்தை கொடுக்கிற பதங்கள், சமானார்த்தக பதங்கள் என்று சொல்லலாம். அவை 32 இருக்கின்றன என்று வஜ்ராயுதத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே பெயர், கோஷங்கள் தருகின்றன. புலிஷம் பிதுரம் பவிஹி சதகோட்டிஹி ஸ்வருஹு என்று அமர கோஷம். அமர கோஷம் தான் எல்லா கோஷத்தை விட பிரசித்தமாக இருக்கிறது. ஏன் நிறைய பேர் கோஷங்கள் எழுதியிருக்கிறார்களே, அமர கோஷம் ஏன் பிரசித்தமாயிற்று என்று கேட்டால், அது இவர்களுக்கெல்லாம் முன்னேயே பண்ண கோஷம் என்ற காரணமாக இருக்கலாம், காலத்தினாலே முற்பட்டது என்று. இந்த அமரசிம்மன் என்பவன் விக்ரமாதித்யன் என்கிற ராஜாவினுடைய சபையிலே 9 ரத்தனங்கள் என்ற புலவர்களிலே ஒருவனாக இருந்தான். தன்வந்தரிஹி க்ஷபணகஹ அமரசிம்மஹ என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. தன்வந்தரி என்பவர் அங்கே இருந்தார், க்ஷபணகன் என்று ஒருவன் இருந்தான், அமரசிம்மனும் அங்கே இருந்தான் என்று. அவன் ராஜசபையிலே இருந்து ராஜாவினுடைய ஆதரத்தை பெற்று, அதுவும் எப்படிப்பட்ட ராஜா, விக்ரமார்க்கனுடைய சபை. விக்ரமாதித்யன் என்பவன் மிகவும் பிரசித்தனான ராஜாவாக இருந்தபடியினாலே இவர்களுடைய கீர்த்தி எல்லாம் பரவும்படியாக அவன் பண்ணினான். அதனாலே அமர கோஷம் மிகவும் பிரசித்தமாக ஆகிவிட்டது. அதிலே ஒரு வரி மாத்திரம் நான் எடுத்திருக்கிறேன். அதிலேயே இன்னும் வஜ்ராயுதத்துக்கு நிறைய பதங்கள் இருக்கின்றன. புலிஷம் என்றும் பவிஹி என்றும் சத்தகோட்டிகி என்றும் ஸ்வருஹு என்றும் பதங்கள் இன்றைக்கும் வழக்காற்றிலே வஜ்ராயுதத்துக்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஆயுதங்களுக்குள்ளே உயர்ந்த ஆயுதம் எது என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்தால், எல்லா வஸ்துக்களிலுமே அவற்றுக்குள்ளே எது உயர்ந்தது அந்த ஜாதியிலே என்ற கேள்வி அடிக்கடி வரும் தான். பகவத்கீதையிலே அப்படி ஒரு கேள்வி வந்தது. பகவான் அருளி செய்கிறார், ஆயுதானாமஹம் வஜ்ரம் என்று. ஆயுதங்களுக்குள்ளே நான் வஜ்ராயுதமாக இருக்கிறேன் என்று. அவருடைய கருத்து ஒவ்வொரு ஜாதியிலேயும் உத்கிருஷ்டமாக இருப்பது எது என்பதை சொல்லி, அந்த உத்கர்ஷம் என்னுடைய சாநித்தியத்தினாலே ஏற்பட்டது என்பதை சொல்வதற்காக ஆயுதங்களுக்குள்ளே நான் வஜ்ரமாக இருக்கிறேன் என்று. இதை சுவாமி தேசிகன் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலேயும் ஆயுதானாமஹம் வஜ்ரம் இத்யகீஜதயஸ்ஸவஹ என்று மேற்கோள் காட்டுகிறார். இங்கே எதற்காக அதை சொல்லுகிறோம் என்றால், வஜ்ரம் என்பதுதான் ஆயுதங்களுக்குள்ளே உத்தமமான ஆயுதம். இந்த நரசிம்மனுடைய நகங்களை வஜ்ரமாக இங்கே ரூபணம் பண்ணுகிறார், உருவகம் பண்ணுகிறார். வஜ்ரத்தை பற்றி அடிக்கடி பேச்சு வேத சாகித்யத்திலேயே வரும். அப்படி வேதத்திலே இருக்கிற ஒரு பதம், ஒரு வாக்கியம் என்ன சொல்லுகிறது, வஜ்ரத்தை ஒருவன் தூக்கி விட்டானால் எதிரே இருப்பவர்கள் எப்படி உலை நடுங்கி போவார்களோ அப்படி என்று, அது பயங்கரமானது என்று வேதம் வர்ணிக்கிறது வஜ்ரத்தை. அதை தேசிகன் தன்னுடைய ஸ்லோகத்திலே அபீதிஸ்தவத்திலே மஹத்கிமபி வஜ்ரமுத்யதமிவேதி யத் ஸ்ரூயதே என்று சொல்லி, வஜ்ரம் என்பது மிகவும் பயங்கரமானது என்று அங்கே காண்பிக்கிறார். அது எதற்காக நமக்கு வேண்டும் என்றால், நரசிம்மருடைய நகத்தை வஜ்ரம் என்று சொல்கிறாரே, அப்பொழுது வஜ்ரத்தினுடைய மகிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உத்தியத்தமாகும் பொழுது மிகவும் பயத்தை ஏற்படுத்துகிறது. இடி விழுகிறதை மின்னலோடு கூட அந்த இடிக்கு கூட வஜ்ரத்தினுடைய பெயரையே வைத்திருக்கிறார்கள். பல பதங்கள் இடி என்றும் வஜ்ரம் என்றும் இரண்டுக்கும் சமமான பெயர்களாக இருக்கின்றன. அப்படியெல்லாம் மிகவும் பயங்கரமான, மிகவும் நாசகமாக, கூர்மையான ஆயுதமாக வர்ணிக்கப்படுகிற ததீதி முனிவருடைய அஸ்தியிலிருந்து அதை உண்டு பண்ணினதாக ஒரு கதை கூட வருகிறது பாரதத்திலே. அதனுடைய தார்டியத்துக்காக எவ்வளவோ ஏற்பாடுகளை பண்ணி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வஜ்ரம் போல இருக்கிறதான் நரசிம்மருடைய நகம், நகஸ்வரு. அந்த நகங்கள் அவந்து என்று 3வது பாதத்திலே வருகிறது. அந்த நகங்களை கொண்ட கைகளானவை என்னை காப்பாற்றட்டும் என்று. இதிலே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நகம் காப்பாற்றட்டும், கை காப்பாற்றட்டும், கால் காப்பாற்றட்டும் என்றெல்லாம் சொல்வார்களா என்ன? இப்படிப்பட்ட நகங்களையும் கைகளையும் கால்களையும் கொண்ட நரசிம்மர் காப்பாற்றட்டும் என்றுதானே சொல்ல வேண்டும். இந்த ஸ்லோகத்திலே என்ன பண்ணி இருக்கிறார், அவந்து பாகவஹா, அவருடைய கைகள் என்னை காப்பாற்றட்டும் என்கிறாரே.
கைகள் சேத்தனமே கிடையாது, அச்சேதன வஸ்து போய் நம்மளை ரட்சணம் பண்ணுமா என்று சில பேர் ஆட்சேபிக்கிறார்கள். அதற்கு நாம் வேறு சில வச்சனங்களை காட்டி பிறகு சொல்ல போகிறோம். இப்பொழுது பார்க்கிற வச்சனம் என்ன என்றால், நரசிம்மருடைய நகங்களுக்கென்றே ஸ்லோகங்கள் உண்டு என்று முதலிலே விஞ்ஞாபித்தேன். அதிலே ஒரு ஸ்லோகம் ஆனந்த தீர்த்த பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ நரசிம்ம நகஸ்துதி. மத்வரிடமிருந்து எடுத்ததுக்கு என்ன காரணம் என்றால், சம்பிரதாயங்களிலே எத்தனையோ பேதங்கள் இருக்கலாம், துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் என்று. ஆனால் சங்கரர், ராமானுஜர், மத்வர் என்ற 3 பேருக்குமே ஆராத்திய தேவனாக இருந்தவர் நரசிம்ம பெருமாள் தான். 3 பேருமே நரசிம்ம பக்தர்கள். அதை காண்பிப்பதற்காக இப்பொழுது ஆனந்த தீர்த்த பகவத் பாதருடைய ஸ்லோகம். அவர் பாந்து என்று ஆரம்பிக்கிறார். பாந்து என்றாலும் அவந்து என்றாலும் ஒரே அர்த்தம் தான், பாலிக்கட்டும், காப்பாற்றட்டும், ரட்சிக்கட்டும் என்று. எது ரட்சிக்கட்டும் என்று கேட்கிறார் என்றால், நகங்கள் ரட்சிக்கட்டும், நரசிம்மருடைய நகங்கள் எனக்கு ரட்சையை பண்ணட்டும் என்கிறார். அவர் நகங்கள் ரட்சிக்கட்டும் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட நகங்களை கொண்ட பாகுக்கள் ரட்சிக்கட்டும் என்று இங்கே இவர் சொன்னதாகிறது. கிட்டத்தட்ட சமகாலம்தான் ஆனந்த தீர்த்தரும் தேசிகரும். ஆனந்த தீர்த்தரை பற்றி தேசிகர் சன்னிகிருஷ்ட மதக்காரர் என்று அவரை ஆமோதித்து பேசுவதுண்டு. பாந்த்வஸ்மான் புருஹூத வைரி பலவன்மாதங்கமாத்யத்கடா கும்போச்சாத்ரி விபாட்டனாதிகபட்டு பிரத்யேக வஜ்ராயிதாக. இந்த ஸ்லோகத்தை எடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே காப்பாற்றட்டும் என்று இங்கே காமாசிகா அஷ்டக ஸ்லோகம் சொல்லுவது போலவே இருக்கிறது என்று ஒன்று, நகங்கள் வஜ்ரம் போல இருக்கின்றன நரசிம்மனுக்கு என்று பிரத்யேக வஜ்ராயுதா, ஒவ்வொரு நகமும் ஒரு வஜ்ராயுதம் போல இருக்கிறது. வஜ்ராயுதம் எப்படி யானையினுடைய மஸ்தகத்தை விபாட்டனம் பிளந்து தள்ளுமோ, அதே மாதிரி புருஹூத வைரி இருக்கிறானே இந்திர சத்ருவா இரண்யகசிபு, அவன்தான் ஒரு பலவன் மாதங்கம், பலசாலியான யானை போல இருக்கிறான். அவனை கிழித்தெறிவதற்காக வஜ்ராயுதம் போலே வந்திருக்கிறது நரசிம்மனுடைய நகங்கள் என்று. ஸ்ரீவத் கண்டீரவாஸ்ய பிரததசு நகரா, நகங்களை தான் நகரங்கள் என்கிறார். கண்டீரவாசியர் என்றால் நரசிம்மர் என்று அர்த்தம். கண்டீரவன் என்றால் சிங்கம், சிங்க முகத்தான் அவனுடைய நகங்கள். தாரிதா தாதி தூர பிரத்வஸ்தத்வாந்த சாந்த, தாரித பிளக்கப்பட்ட, அராதி சத்ருவை கொண்டவை, சத்ருவை பிளந்து கட்டுபவை அந்த நகங்கள் என்கிறார். பிரவிதத மனசா பாவிதாக, மனசிலே அடக்கத்தோடு கூட அந்த நரசிம்மருடைய நகங்களை தியானம் பண்ணினவர்களை அந்த நகம் காப்பாற்றும். பாவிதாக தியானம் பண்ணப்பட்டவையான அந்த நகங்கள் அஸ்மானு பாந்து நம்மை எல்லாம் காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அர்த்தம். இதிலே நகங்கள் வஜ்ராயுதங்கள் போன்றவை, நகங்கள் பிளக்கக்கூடியவை என்றெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் காமாசிகாஷ்டக ஸ்லோகத்தில் இருப்பது போலவே வர்ணித்து விட்டு, பாந்து அவயங்களை காப்பாற்றட்டும் என்பதும் இந்த ஸ்லோகத்தில் இருப்பது போலவே இருக்கிறது. இப்பொழுது மத்வர், சங்கரர் முதலியவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஏககண்டமாக நக வர்ணனம் பண்ணலாம். ஆனால் இதற்கெல்லாம் மூலாதாரமான பிரமாண வச்சனங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், புராண வச்சனங்களை காண்பிக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதத்திலே துவாரியூருமாபத்ய ததாரலீலயா நகைர்யதாஹிம் கருடோ மகாவிஷம். துவாரி வாசப்படிகளை வைத்துக் கொண்டார். ஹிரண்யகசிபு ஏதோ வரம் கேட்டிருந்தான், உள்ளேயும் கூடாது வெளியேயும் கூடாது என்றெல்லாம். அந்த பிரம்மாவனுடைய வச்சனமும் சத்தியமாகட்டுமே என்று பெருமாளுக்கு எப்பொழுதும் தன்னுடைய அடியார்களுடைய வச்சனத்தை சத்தியமாக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கும். பிரஹ்லாதனுடைய வச்சனம் சத்தியமாக வேண்டும் என்பதற்காகத்தான் அவதாரம். பிரம்மாவனுடைய வச்சனமும் சத்தியமாக வேண்டும் என்பதற்காக வாசப்படிக்கு போய்விட்டார். துவாரி ஊரும் தன்னுடைய தொடையை
ஆபத்திய அந்த தொடையிலே நரசிம்மனுடைய உடலை சாத்தி கொண்டார். தன்னுடைய மடியிலே அவனை கிடத்தி கொண்டார். ததார லீலையா நகைஹி, நகங்களாலே விளையாட்டாக ததார பிளந்து விட்டார் அவனுடைய மார்பை. யதாஹிம் கருடோ மகாவிஷம், நகங்களாலே பிளந்து கொலை பண்ணுவதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அதிக விஷத்தை கொண்ட ஒரு பெரியதொரு சர்ப்பத்தை கருடனானவன் தன்னுடைய கால் நகங்களாலேயே பிளந்து விடுகிறான் அல்லவா? அதை நேரடியாகவே நாம் காண்கிறோம். கருட பற்றி வைனத்தையன் என்கிற கருடன் இருக்கட்டும், சாதாரண கருட பட்சிகள் எல்லாம் கூட தன்னுடைய நகங்களாலேயே பாம்பை கிளறி இரண்டாக பிளந்து விடுகின்றன என்று பார்க்கிறோம். அதுபோல நரசிம்மர் நகத்தினாலேயே பிளந்து விட்டார். அப்பொழுது என்ன நடந்தது? அசுரி அசுருக்கு என்றால் ரத்தம். ரத்தத்தினுடைய லவங்கள் துளிகள் எல்லாம் தெரித்தன. அதனாலே நனைந்தே போய்விட்டது, ஈரமாகி விட்டது. எது? அருண, ரத்தம் படிந்ததாலே அருணமாக சிவந்து சிவப்பு போய்விட்டு சிவப்பாக போய்விட்டது. எது? கேசரானனஹா, கேசர பிடரிமயிரும் ஆனனகா முகமும், நரசிம்மருடைய பிடரிமயிரும் நரசிம்மருடைய முகமும் ரத்தக்கரை படிந்து சக்கச்சவேல் என்று ஆகிவிட்டன என்று புராணம் சொல்லுகிறது. அந்த கருத்தை தான் இப்பொழுது கடன் வாங்கி கொண்டிருக்கிறார். நகங்கள் ஆயுதமாக இருந்தன என்று சொல்லிவிட்டு ரத்தம் வழிந்தது, அது நரசிம்மருடைய திருமேனி மேலே பட்டு அதை சிவப்பாக பண்ணினது என்று என்ன ஒரு வித்தியாசம் பண்ணி இருக்கிறார். கேசரா ஆனனா என்று சொல்வதற்கு பதில் பாகுக்களுக்கு சொல்லி இருக்கிறார். நரசிம்மனுடைய பாகுக்கள் மேலும் ஹிரண்யனுடைய வழிந்தோடுகிற ரத்தமானது பட்ட காரணத்தாலே அது சந்தியாயுதமாக ஆகிவிட்டது, சக்கச்சவேல் என்று ஆகிவிட்டது என்று. இப்பொழுது காமாசிகாஷ்டகத்திலே இருக்கிற வச்சனங்களுக்கு மூலமான பாகவத புராண வச்சனங்களை பார்த்தோம். நகத்தாலேதான் கிழிக்கப்பட்டது அவன் உடம்பு என்பதையும் பார்த்தோம். அப்பொழுது அவன் உடம்பில் இருந்து தெளித்த ரத்தமானது நரசிம்மருடைய திருமேனியை சிவப்பாக்கிற்று என்பதையும் புராணமே சொல்லுகிறது என்பதை இப்பொழுது பார்த்தோம். அடுத்தது பாகவஹ, அவந்து பாகவஹ என்று இருக்கிறது. பாகவஹா என்றால் பாகுக்கள் என்று அர்த்தம். பெருமாளுடைய பாகுக்கள் ரட்சிக்கட்டும் என்கிறார். பாகுக்கள் ரட்சிக்கும் என்று எங்கேயாவது பூர்வர்கள் சொன்னதுண்டா? ஏனென்றால் நாமெல்லாம் ரட்சணம் வேண்டும் பொழுது பெருமாளுடைய திருவடிகளிலே விழுகிறோம் என்று சொல்றது உண்டு. கைகள் ரட்சிக்கும் என்று உண்டா என்று கேட்டால் பல இருக்கின்றன. அதிலே ஒன்று வால்மீகி ராமாயண ஸ்லோகம். கஜம் வா வீக்ஷ்ய சிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாஹாரயதி சந்திராசம் பாஹு ராமஸ்ய சம்ஷ்டிதா. ராமனுக்கு 2 பாகுக்கள் இருந்தன. ராமனோடு கூட காட்டுக்கு போனால் சீதை, காட்டிலே போனால் கஜம் சிம்மம் வியாக்ரம் கொடிய ஜந்துக்கள் எல்லாம் வரத்தான் வரும். யானையையோ சிங்கத்தையோ புலியையோ பார்த்து இந்த அழகியான சீதை, வரானனா என்றால் அழகி, நாஹாரயதி சந்திராசம் துளி கூட பயப்படவே இல்லை. அதெல்லாம் குரூர ஜந்துக்களாச்சே, இவள் எப்படி பயப்படாமல் இருக்கிறாள் என்றால் பாஹூராமஸ்ய சம்ஸ்ரிதா, ராமனுடைய தோள்களிலே அல்லவா அவள் சாய்ந்திருக்கிறாள். அதனாலே அந்த ஜந்துக்களிடம் அவளுக்கு எந்தவித பயமும் ஏற்படுவதில்லை என்று வர்ணிக்கிறார் வால்மீகி. அவளை ரட்சிப்பது பாஹு. ராமனுடைய பாகுக்கள் தன்னை ரட்சிக்கும் என்ற ஒரு விசிரம்பம், ஒரு விசுவாசம், ஒரு திருடமான நம்பிக்கை அவளுக்கு இருந்தபடியினாலே எந்த ஜந்து வந்தால் என்ன, சூழி கூட பயமே இல்லாமல் அவள் போய்கொண்டிருந்தாள் என்று. இந்த ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகங்களிலே சில ஸ்லோகங்கள் மிகவும் முக்கியமானவை. நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே உதாகரிக்கப்பட்டவை, மேற்கோள் காட்டப்பட்டவை. அந்த மாதிரி ஸ்லோகங்களிலே இது ஒன்று. பாகுக்கள் ரட்சிக்கும் என்று சீதை இருந்தாள் என்று. இப்பொழுது இந்த காமாசிகாஷ்டக வியாக்கியாத்தாக்கள் பல பேரிலே எத்தனையோ ரசிகர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ரசிகர்களாக இருப்பதால் தான் அவர்களுக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணமே வருகிறது. அவர்கள் தாங்கள் அனுபவித்த, தாங்கள் ரசித்த விஷயங்களை பட்டோலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக.
அவர்களிலே ஒருவர் மகர்ஷி வாசுதேவாச்சாரியர் என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே வாழ்ந்தவர். அவர் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதிலே இந்த மாதிரியாக ரசிக்கிறார். அவந்து ரட்சிக்கட்டும் என்று சொல்கிறாரே, ரட்சிப்பதற்கு வேண்டிய தகுதிகள் அந்த பாகுக்களுக்கு இருக்கின்றனவா? நாம் யாரை போய் என்னை ரட்சி என்று வேண்டுவோம் என்று யோசித்தால் என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு பார்த்தோமானால் அந்த தகுதிகளை பற்றித்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது என்று அவர் ரசிக்கிறார். என்ன வேண்டும் என்றால், அவனிடம் ஆயுதங்கள் இருக்க வேண்டும். அவன் இதற்கு முன்னேயே துஷ்ட நிகிரகம் பண்ணி காப்பாற்றின முன் அனுபவம் இருக்க வேண்டும். அவனுக்கு நம்மை காப்பாற்றுவதிலே ஒரு துடிப்பும் துருதுருப்பும் இருக்க வேண்டும். அவன் வெகு தூரத்தில் இல்லாமல் நம்முடைய அருகிலே இருக்க வேண்டும். தனிமை இல்லாமல் துணைகளோடு அவன் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் லோகத்திலே ரட்சணம் வேண்டி போகிறவர்கள் இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியிடம்தான் போவார்கள். எனக்கு யாரோ ஒரு சத்ருவினிடமிருந்து பயம் வந்திருக்கிறது, என்னை என்னாலே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, நான் இன்னொருவனிடம் போய் வேண்டுகிறேன் என்றால் எப்படிப்பட்டவனிடம் போவேன்? ஒரு வீரனிடம் போவேன், ஒரு ராஜாவிடம் போவேன். அப்பொழுது அவனுக்கு என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் போவேன். அதற்கான தகுதிகள் அவனுக்கு என்ன என்றால் இந்த 5 தான். ஆயுதங்கள் வேண்டும், அவன் ரட்சகன் என்கிற முன் விற்த்தாந்தங்கள் வேண்டும், அவன் நம்மை ரட்சிப்பதற்காக துடிப்பும் துருதுருப்பும் கொண்டிருக்க வேண்டும், முக்கியமாக அவன் நமக்கு சமீபத்திலே இருக்க வேண்டும். அவன் வெகு தூரத்தில் இருந்தால் அவனிடம் போய் நாம் கேட்டு பலன் பெறுவது கஷ்டமாக இருக்கும். அதோடு அவன் ஒருத்தனாக இல்லாமல் பல பேராக இருந்தால் இன்னும் கூட நல்லது. இப்பொழுது வாசுதேவாச்சார் என்ன பார்க்கிறார்? இதிலே இந்த 5ஐத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே என்கிறார். விகஸ்வரனகஸ்வரு என்று சொன்னதுனாலே அவனுக்கு ஆயுதங்கள் என்று தனியாக இருக்க வேண்டாம், அவனுடைய சரீரத்திலேயே 10 ஆயுதங்களை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று காண்பிக்கிறார். அதற்கு பிறகு இதற்கு முன் அவன் துஷ்ட நிகிரகம் பண்ணினதுண்டா என்றால் க்ஷதஹிரண்யவக்ஷஸ்தலி என்று ஹிரண்ய கசிப்புவை உண்டில்லை என்று ஆக்கிவிட்டான். ரத்தம் வழிய வழிய பிளந்து எறிந்து விட்டான் என்பதை பற்றி பேசுகிறார். அதனாலே இப்பொழுது நான் சிறிது மாற்றி சொல்கிறேன். நரசிம்மன் அப்படி இருக்கிறான் என்று சொல்வதை விட நரசிம்மனுடைய பாகுக்கள் அப்படி இருக்கின்றன என்று சொல்கிறேன். நரசிம்மனுடைய பாகுக்களுக்கு ஆயுதங்கள் இருக்கின்றன, நகம் ரூபமான ஆயுதங்கள். நரசிம்மனுடைய பாகுக்களுக்கு இந்த முன் அனுபவம் இருக்கிறது, ஹிரண்யனை கிள்ளி எறிந்த அனுபவம். நரசிம்மனுடைய பாகுக்கு துடிப்பு துருதுருப்பு இருக்கிறது, அகம் பிரசமிகாமிதா. நரசிம்மருடைய பாகுக்கள் கிட்ட இருக்கின்றன. அது இந்த ஸ்லோகத்துல எங்கே சொல்லி இருக்கிறார் என்றால், மதநாசிகா மனுஜா, திருவேளுக்கை என்கிற நமக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிற திவ்ய தேசத்திலே அர்ச்சாமூர்த்தியாக அவன் வந்திருக்கிறானே, நம்முடைய சாமீபியத்தை அவன் ஏன் பெற்றிருக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு துடிப்பு இருக்கிறது நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று. அதனாலே அவன் பாகுக்களோடு கூட அங்கே வந்து விட்டான் என்பதை மதநாசிகா என்கிற பதம் தெரிவிக்கிறது. அவன் தூரத்தில் இல்லை, கிட்டத்தில் தான் இருக்கிறான் என்று. பாகவஹா பகுவச்சனம் என்ன தெரிவிக்கிறது? 1 2 இல்லை, நிறைய பாகுக்கள் இருக்கின்றன, நம் பயப்படவே வேண்டாம், நம்மை நிச்சயமாக அவை காப்பாற்றும் என்று. நரசிம்ம பாகுக்களுக்கு இந்த 5 யோக்கியதைகளும் 5 தகுதிகளும் இருப்பதாலே அவை நம்மை காப்பாற்றட்டும் என்று இங்கே பிரார்த்தனை. நகஸ்வரு என்பதாலே முதல் யோக்கியதை, க்ஷதஹிரண்யவக்ஷஸ் என்பதாலே 2வது யோக்கியதை, பிரகட்டிதாகவாக நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்ற யுத்த பிரகடனம் பண்ணுவதாலே அவற்றுக்கு இருக்கிற துடிப்பு என்கிற 3வது யோக்கியதை, மதநாசிகா என்று திருவேளுக்கையை சொன்னதாலே நம் கிட்டத்தில் தான் இருக்கின்றன அந்த பாகுக்கள் என்று 4வது யோக்கியதை, பாகவஹ என்று பன்மையாக சொன்னதுனாலே அவை பலவாக இருக்கின்றன என்று சொன்னதுனாலே 5வது யோக்கியதை. இப்படி 5 விதமான தகுதிகள் இந்த பாகுக்களுக்கு, நரசிம்ம பாகுக்களுக்கு இருக்கிறபடியினாலே நாம் நம்முடைய
ரட்சையை தேடி அந்த பாகுக்களிடம் போனால் அவை நமக்கு துஷ்ட நிகிரகத்தை பண்ணி நம்முடைய சத்ருக்களை வேறறுத்து நமக்கு ரட்சணம் பண்ணும் என்ற விசிரம்பம் இன்னும் அதிகமாகும். அது வெளிப்படும்படியாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது என்று அவர் ரசிக்கிறார். இதே கருத்துகள் நரசிம்மர் என்று சொன்னால் அவருடைய கை நகத்தை சொல்ல வேண்டும். அந்த நகம் வஜ்ராயுதம் போல் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த நகம் சத்ருவனுடைய வட்சஸ் மலை போல் இருக்கிற வட்சஸை பிளந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். அப்படி பிளக்கும் பொழுது அங்கே ரத்தம் பாய்ந்தது என்பதை சொல்ல வேண்டும். அந்த ரத்தம் பாய்ந்து நரசிம்மருடைய திருமேனியை சிவப்பாக்கி விட்டது என்று சொல்ல வேண்டும். அதெல்லாம் தானே இங்கே சொல்லி இருக்கிறார். அதேதான் தேசிக சூக்தியை சேவிக்காத வேறொரு கவி திரிவிக்ரம பண்டிதன் என்ற ஒருவன் கவிலோகத்திலே பிரசித்தமாகத்தான் இருக்கிறான். அவன் ஒரு நரசிம்ம ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறான். இந்த நாளை தான் அவனும் பேசுகிறான். பிரகர நகர வஜ்ரோத்காத ரக்ஷோரிவத் ரூக்ஷாரிவக்ஷ சிகரி சிகர ரத்யாரக்த சந்தோகதேக என்று தேசிகன் போலவே சில வர்ணங்களை ஆவர்த்தி பண்ணி வாசிக்கும் பொழுதே எழுத்துகள் மறுபடியும் ஒரே மாதிரி எழுத்துகள் வருவதனாலே வருகிற அனுப்பிராசத்தை எல்லாம் விட்டு நிறைய கவிகள் அப்படித்தான் பண்ணுகிறார்கள். ரெண்டு தடவை வந்தது இல்லவா? நம்ம பார்க்கிற ஸ்லோகத்திலையும் என்று ரெண்டு தடவை வந்திருக்கு. அது இருக்கட்டும், அர்த்தங்களுக்கு போவோம். நகங்கள் வஜ்ராயுதம் போலே என்பதை நகர வஜ்ரா என்பதாலே சொல்லுகிறான். அவை சத்ருவினுடைய வட்சஸை கிழித்தன என்பதை உத்காத ருக்ஷாரிவக்ஷா என்று சொல்கிறான். அப்பொழுது ரத்தம் பெருகியது என்பதை பிரத்யாரப்தா என்று சொல்கிறான். மலையிலிருந்து பெருகினது போல என்பதற்காக ஹிரண்யகசிபுவனுடைய மார்பே ஒரு மலை மாதிரி இருந்தது என்று சொல்லுகிறான். அக்த சந்தோகதே, அக்த என்றால் நனைக்கப்பட்ட என்ற அர்த்தம். நரசிம்மருடைய சரீரத்தை அந்த ரத்தம் வந்து நனைத்தது என்றும் சொல்லுகிறான். ஆகா, இரண்டு வெவ்வேறு கவிகளுக்கு ஒரே மாதிரி தோன்றி இருக்கிறது. ஏனென்றால் மூலமான பாகவத கிரந்தத்திலே இதே கருத்துகள் இருக்கின்றபடியினாலே. இப்பொழுது நகத்தை ஆயுதமாக, அதுவும் வஜ்ராயுதமாக வர்ணிக்கிறாரே. நகம் என்பது ஆயுதமா என்று கேட்டால், ஆயுதம் பண்ணுகிற காரியத்தை பண்ணுவதாலே ஆயுதம் என்று இங்கே சொல்லுகிறோம். ரூபணம் மட்டும்தான். வேடிக்கையாக தேசிகர் தசாவதார ஸ்தோத்திரத்திலே சொல்லுகிறார், பெருமாளுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்கின்றன. எத்தனை ஆயுதங்கள் என்றால் சில சமயங்களிலே 5 ஆயுதங்கள் என்று சொல்லுகிறோம். பஞ்சாயுத ஸ்தோத்திரத்திலே அப்படித்தான் சொல்லுகிறோம். சில சமயங்களிலே 16 ஆயுதங்கள் என்று சொல்லுகிறோம். ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலே அப்படித்தான் சொல்லுகிறோம். கேட்க போனால் அதற்கும் மேலேயும் ஆயுதம் உண்டு. பெருமாளுடைய ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே விஸ்வம் விஷ்ணுஹோ என்று ஆரம்பித்து கடைசியிலே எந்த திருநாமம் முடிவாக 1000 ஆன திருநாமம் என்றால் சர்வ பிரகரணாயுதா என்று. எல்லாமே அவனுக்கு ஆயுதம் தான். எல்லாமே அவனுக்கு ஆயுதம் என்பதற்கு கூட 2 விதமாக அர்த்தம் சொல்கிறார்கள். எல்லா ஆயுதங்களும் தான் அவனுக்கு இருக்கின்றன. சங்கு இல்லையா, சக்கரம் இல்லையா, கதை இல்லையா, மற்ற பேர்கள் எதையெல்லாம் ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் அவனுக்கும் உண்டு என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று, அவன் எதை எடுத்தாலும் ஆயுதமாக ஆக்கி விடுவான். ராமர் பக்கத்திலே இருக்கிற ஒரு துரும்பை, ஒரு புல்லை எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை மந்திரித்தார், காகாசுரன் மேல் பாய்ச்சினார். அது ஆயுதமாக ஆகிவிட்டது. தமிழிலே ஒரு பழமொழியே இருக்கிறது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று. இந்த கதையிலிருந்து வந்த பழமொழி. அதே போலத்தான் நரசிம்மருக்கு எதற்காக மற்ற ஆயுதங்கள் எல்லாம் தேவையில்லையே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போலே நம் கையில் இருக்கிற நகமே ஒரு ஆயுதம் தானே, அது போதுமே என்று அவர் நினைத்தார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத். இங்கேயும் நரசிம்மன்மை காப்பாற்றட்டும் என்றுதான் கிரியாபதம்.
புராதன பிரகரண கிராமக இருக்கிறதே, அவர் இதற்கு முன்காலத்திலே ஆயுதங்களாக வைத்துக் கொண்ட எத்தனையோ ஆயுதங்களுடைய சமூகம், அது இப்பொழுது இந்த நகங்களாலே பிரத்யாதிஷ்டமாகிவிட்டது. வேண்டாம் போ, உன்னுடைய ஸ்தானத்திலே நான் வந்து விட்டேன், பார்த்துக் கொள்கிறேன் என்று நகங்கள் எல்லாம் ஆயுதங்களை ஒதுக்கி விட்டனமா. அப்படி சொல்வதிலிருந்து நகத்தை ஆயுதமாக சொல்லுகிறார். நக ஸ்வரு என்று இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட நரசிம்மர் காப்பாற்றட்டும் என்று அந்த ஸ்லோகத்திலே வந்தது. இந்த ஸ்லோகத்திலே இப்படிப்பட்ட நரசிம்மருடைய பாகுக்கள் என்னை காப்பாற்றட்டும் என்று வருகிறது. இதிலே சில பேர் இது பாகுக்கள் காப்பாற்றட்டும் என்று சொல்லக்கூடாது, பாகுக்களை கொண்ட நரசிம்மர் தான் காப்பாற்றட்டும் என்று தான் சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கவியானபடியினாலே, கவிகளுக்கு ஒரு விதமான சுவாதந்திரம் இருக்கிறபடியினாலே இப்படி ஏதோ சொல்லிவிட்டார் என்று. நரசிம்மர் காப்பாற்றட்டும் என்று சொன்னால் சரி, அவருடைய பாகுக்கள் காப்பாற்றட்டும் என்கிறாரே, பாகுக்கள் என்பவை சேதனர்களா? பாகுக்கள் அகமஹமிகா பண்ணுமா? இங்கே அகம் பிரசமிகா மிதா என்று போட்டி போடுவது என்று அதை அச்சேதனங்கள் பண்ணுமா? பிரகட்டிதாகவாக என்று ஒரு ஆகவ பிரகடனம் இருக்கிறதே, யுத்தத்துக்கு வந்து விட்டேன் என்று, அதை சேதனர்கள் தானே பண்ணுவார்கள். அச்சேதனங்கள் பண்ணுமா? பாகுக்கள் பண்ணுமா? அவந்து மதன, அவந்து என்று ரட்சணம் பண்ணுவதை பாகுக்கள் பண்ணுமா? இப்படி அச்சேதன தர்மத்தை சேதன தர்மத்தை அச்சேதனத்தின் மேல் ஆரோபணம் பண்ணுவது சரியா என்று கேட்டால் அதற்கு இரண்டு விதமாக உத்தரங்கள் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஒன்று பெருமாளுடைய திருக்கை நம்மை காப்பாற்றட்டும் என்று சொன்னது இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களிலே இருக்கிறது. ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாதபஜ முத்ரித, அபஜகஸ்தம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறாரே ஸ்ரீரங்கநாதன், அவருடைய ஹஸ்தம் என்னை காப்பாற்றட்டும் என்று ஸ்லோகம் சொன்னது உண்டு. நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார்கள் நரசிம்மனுடைய நக வர்ணனை என்று. அதிலே அவருடைய நகங்கள் என்னை காப்பாற்றட்டும் என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. அவ்யாசுர்புவனத்ரயீமணிபிருதம் என்று தசாவதார ஸ்தோத்திரத்திலே நிஸ்வாச பாத்தோர்மய, அந்த பெருமாளுடைய மூச்சுக்காற்றில் அலைகள் என்னை காப்பாற்றட்டும் என்று. மூச்சுக்காற்றினுடைய அலைகள் என்றால் அச்சேதனங்கள் தானே, பெருமாள் காப்பாற்றட்டும் என்று சொன்னாமல் அவருடைய மூச்சுக்காற்றின் அலைகள் என்னை காப்பாற்றட்டும் என்று அங்கே சொல்லி இருக்கிறாரே. இப்படியெல்லாம் சொல்லி இருப்பது போல அச்சேதனங்களை சேத்தனங்கள் போல செயலாற்றுவதாக பேசுவது என்பது ஒரு கவி மரபு, ஒரு இலக்கிய நயம். அப்படி சொல்வதிலேயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. அதனாலே இங்கே அவந்துமாம் பாகவகா என்று சொல்லி இருக்கிறார் என்பது முதல் சமாதானம். இரண்டாவது சமாதானம், வாஸ்தவமாகவே பகவானுடைய திருமேனியிலே அவயவங்கள் கூட சக்தி வாய்ந்தவைதான். பகவானுடைய ஆயுதங்கள் கூட நேரடியாக சேத்தனர்கள் தான். சக்கராயுதம் என்றால் சக்கரத்தாழ்வான் என்ற சுதர்சனன் என்கிற நித்திய சூரி, அதே மாதிரி சங்கம் என்றால் பாஞ்சஜன்யம் என்கிற நித்திய சூரி என்றெல்லாம் சொல்லுவது போல பகவானுடைய அங்கங்களுக்கே கூட சைதன்யம் உண்டு. அது அச்சேதனம் கிடையாது. இங்கே இருக்கிற பிராகிருத்தமான பூதமயமான சரீரங்கள் நமக்கு வாய்த்திருக்கின்றனவே, இவைதான் அச்சேதனங்கள். அங்கே சுத்த சத்துவமயமான வஸ்துவுக்கு ஞானம் கூட உண்டு. அவை ஸ்வயம் பிரகாசமாகவே இருக்கின்றன. அந்த வஸ்துவே, பெருமாளுடைய திருமேனி எந்த வஸ்துவாலாக இருக்கிறது? சுத்த சத்துவம், அதுவே கூட சைதன்ய விசிஷ்டம்தான் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இதனுடைய விளக்கம் ரகசிய திரைசாரத்திலே. இப்பொழுது கடைசியாக இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற சில காவிய அலங்காரங்களை ரசிக்க போகிறோம். ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுதே வர்ணாவர்த்தி தெரிகிறது. அதாவது சில பதங்கள் திரும்பி திரும்பி வருகின்றன. கஸ்வரன கஸ்வரு என்ற இடத்துல கஸ்வர கஸ்வரு என்று வந்திருக்கிறது. ஜோடி ஜோடியாக பதங்கள் விழுந்திருக்கின்றன. இதே மாதிரி நிரர்கள விநிர்களது என்றால் அங்கேயும் ர்களா என்று இருக்குது, இங்கேயும் ர்களா என்று இருக்குது. பக்கத்து பக்கத்து பதங்கள். அர்த்தம் பார்த்தால் வேறு மாதிரியாக இருக்கும். அர்களம் என்றால் தாழ்பாள்,
நிரர்கலம் என்றால் தாழ்பால் கிடையாது, தாழ்பால் கிடையாது என்றால் தடங்கள் கிடையாது என்ற அர்த்தம். விநீர்கலத்தி நிர்கலத்தி என்றால் வழிகிறது என்ற அர்த்தம். அர்த்தம் வேறாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த பத ஜோடியிலே பதங்கள், அதில் இருக்கிற அக்ஷரங்கள் வர்ணங்கள் ஆவர்த்தி பெற்றிருக்கின்றன. என்ற இடத்திலே இப்படி நிறைய ஒரு எழுத்துதான் திரும்பி வந்தது என்றில்லை, ஒரு சொற்றொடரே திரும்பி வருகிறது என்றால் அதற்கு யமக அலங்காரம் என்று பெயர். முழுதாக அப்படியே வந்தால் யமகம் என்போம், மடக்கணி என்ற தமிழிலே. இது நிறைய பதங்கள், நிறைய வர்ணங்கள் திரும்பி வந்திருக்கின்றன, முழு பதமா இல்லாவிட்டாலும் என்றால் அரை மடக்கணி என்று சொல்கிற வழக்கம் இது. இதெல்லாம் சொல் வேடிக்கைகளை பண்ணுவதற்காக. சொல் வேடிக்கைகளை குறைவாக மதிப்பிட்டு விட வேண்டாம். சொல் வேடிக்கைகளும் நாம் பகவானுக்கு பண்ணுகிற கைங்கரியங்களிலே ஒன்றுதான். க்ஷத வக்ஷஸ் என்கிற பத ஜோடியிலே க்ஷ என்கிற எழுத்து, ருதிர, சிந்து, சந்தியா என்ற 3 பதத்திலே பக்கத்து பதம் இதெல்லாம் ருதிர, சிந்து, சந்தியா என்று. அதிலே ஒரே எழுத்து தா என்பது திரும்பி திரும்பி வந்திருக்கிறது. மத, மனுஜ, மதனாசிகா மனுஜ என்ற இடத்துல மத, மனுஜ, அதிலே முதல் எழுத்து திரும்பி வந்திருக்கிறது. பிரதமிகா, பிரகட்டித, பக்கத்து பதங்கள். பிரகட்டித பிர என்கிற எழுத்து திரும்பி வந்திருக்கிறது. இதற்கு வர்ணாவிருத்திரனுப்ராசஹ பாதேஷு ச பதேஷு ச என்று ஆச்சாரிய தண்டி இதை மிகவும் ஸ்லாகிப்பார். இந்த வர்ணாவிருத்தி பாதங்களிலும் இருக்கலாம், பதங்களிலும் இருக்கலாம். இங்கே பதங்களிலே இருப்பதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அனுப்பிராசம் என்பது நம்மை ஆவர்ஜனம் பண்ணுகிறது. இந்த ஸ்லோகத்தை திரும்பி வாசிக்க வேண்டும் போலே நம்மை கவர்ந்து இழுக்கிறது. இது தவிர அர்த்தாலங்காரங்களுக்கு போவோம். நகமாகிற வஜ்ராயுதம் என்று சொல்லும் பொழுது உருவகம் என்கிற அணி, நகத்தை வஜ்ராயுதமாக உருவகப்படுத்தி இருக்கிறார் என்று. ஒரு உருவகமோ உவமையோ இருந்தால் திருஷ்டாந்தத்தில் கூட அப்படித்தான். பொருத்தங்கள் என்ன என்பதை நாம பார்த்து கொள்ள வேண்டும். நகத்துக்கும் வஜ்ராயுதத்துக்கும் என்னென்ன பொருத்தங்கள் என்றால், சில பொருத்தங்கள் நமக்கு உடனே தெரிகின்றன. அந்த பொருத்தங்களை இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். கூர்மை என்பது ஒன்று, நகங்கள் கூரிய நகங்களாக இருக்கின்றன. கொல்லக்கூடிய திறமை என்பது இரண்டாவது, வதமே பண்ணிவிடும் வஜ்ராயுதம், அது போலதான் இந்த நகமும். மூன்றாவது திவ்யத்தன்மை என்பது நரசிம்மருடைய நகம் அல்லவா. வஜ்ராயுதம் என்பது இப்பொழுது பூலோகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆயுதம் கிடையாது, அது திவ்யமான ஆயுதம். இந்திரோ விருத்ர யவஜ்ரமுதயச்சது என்று இந்திரனுடைய ஆயுதம். விருத்ரோ வஜ்ராதுத்யதாத பிபேத் என்று வேதம் அது மிகவும் பயங்கரமான ஆயுதம் என்று வர்ணிக்கிறது. அதே போல இந்த நகமும் கூட நரசிம்மனுடைய நகமாக இருப்பதனாலே திவ்யமான ஆயுதமாக ஆகிறது. இந்த மாதிரி நகத்துக்கும் ஸ்வரு என்கிற வஜ்ராயுதத்துக்கும் என்னென்ன பொருத்தங்கள் என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது தவிர பிரகடிதாகவாஹா என்ற இடத்திலே பரிகராலங்காரம் என்று ஒன்று இருக்கிறது. இது ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், பரிகரம் என்றால் என்ன என்று. பாகுக்கள் என்னை ரட்சிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது எந்த மாதிரி பாகுக்கள் என்று ஒரு அடைமொழி இடுகிறாரே, பிரகடிதாகவமான பாகுக்கள் என்று, அது சாபிப்பிராயமாக இருக்கிறது. அதாவது அந்த அடைமொழி அங்கே இட்டது இங்கே பொருந்துகிறது. ஏனென்றால் ஒருவன் ரட்சிக்க வேண்டுமானால் அவன் யுத்த பிரகடனம் பண்ணி த்விட்டுகளை, சத்ருக்களை அழிக்க வல்லவனாக இருக்க வேண்டும். இந்த பாகுக்கள் அப்படித்தான் இருக்கின்றன. அகம் பிரசமிகாஹாமிசக பிரகடிதாகவாஹா என்று யுத்தத்திலே ஜெயிக்கக்கூடியவையாக இருக்கின்றன என்ற அந்த விசேஷணத்தை இட்டது என்னை அந்த பாகுக்கள் ரட்சிக்கட்டும் என்பதற்கு. இந்த இப்பொழுது நான் சொல்லுகிற விஷயத்தை ஏற்கனவே மகர்ஷி வாசுதேவாச்சாருடைய ராசிக்கம் என்ற இடத்திலே பார்த்து விட்டோம். இந்த ஒரு விசேஷணம் மட்டுமில்லை, இங்கே இருக்கிற விசேஷணம் அத்தனையுமே, பாகுக்களுக்கு இட்ட விசேஷணங்கள் அத்தனையுமே பாகுக்களுக்கு நம்மை ரட்சிப்பதற்கான யோக்கியத்தை இருக்கின்றன என்பதற்காக வந்தவை என்று. அந்த மாதிரி அடைமொழிகளை இடுகிற அலங்காரத்துக்கு பரிகர அலங்காரம் என்று பெயர். இப்படியெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் நிறைய அலங்காரங்கள், சொத்த அலங்காரங்களும் அர்த்த அலங்காரங்களும் இருப்பதை, அந்த அலங்காரங்களுடைய பெயர் என்ன என்பது கூட முக்கியமில்லை,
அதை ரசிக்க வேண்டும். எப்படி இந்த அடைமொழியை இங்கே இட்டிருக்கிறார், இது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது, இந்த ரூபணத்தை இங்கே பண்ணி இருக்கிறார், அது பொருந்துகிறது என்று நாம் ரசிக்க வேண்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.